இது பூரமே நம்ம கீரை போட்டிருக்கோம். சிறுகீரை, பெருகீரை, தண்டு கீரை அது மாதிரி. இது வந்து கத்திரிக்காய் செடி ப்ளூ கலர்ல சூப்பரா இருக்கும். காய் வந்து பிஞ்சு காயா டேஸ்டா இருக்கும். ஆனா அவ்வளோ காய்கள், அவ்வளோ பூகள், நிறைய நல்ல செழிப்பா இருக்கும். அங்கே பாருங்க, ஒரு செடியில பாருங்க எப்படி இருக்கு, அழகா இருக்கு இல்லையா? சூப்பரா இருக்கு பாருங்க. அதே மாதிரி நிறைய பூ விட்டுருக்கு, பிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. இது வந்து தூதுவளை செடி, இது வந்து மிளகாய் செடி பாருங்க. கத்திரிக்காய் பாருங்க, இந்த கலர் வேற பாருங்க, இந்த கலர் சூப்பரா இருக்கு பாருங்க, அழகா இருக்கா? ஒயிட் கலர் பாருங்களேன், பாப்பு இந்த கலர் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது. காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் தான் எனக்கு பிடிக்கும். இந்த செடி தான், ஆனால் சூப்பராக காய் வந்து இந்த கத்திரி செடி காட்டினேன் பாருங்க, அது மாதிரி காய் வரும். ஒரு செடியில் 10-20 காய் வரும். அது மாதிரி அப்பா இதை கட்டிடுவாங்க, சூப்பராக காய் வரும். இதே மாதிரி இது மிளகாயெல்லாம் பாருங்க, அடுத்தருக்கு வரும்போது அப்படி காய். கூரவள்ளி, இந்த இந்த பூவெல்லாம் இப்போ இப்போதைக்கு இதாகிடுச்சு, பறிச்சிட்ட பிறகு கடைசி ஆயிடுச்சு. மஞ்சள் செவ்வந்தி, கனகாமரம் எங்கள் வீட்டில் பர்மனெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவாக தான் வரும், எப்பயுமே விதம் உளுந்து உளுந்து அதுவாக வரும் கனகாமரம் செடி. சீசனில் எல்லாமே பூச்சா இருக்கும், உடச்சி விட்டு போயிட்டான். இந்த தடவைக்கு அவ்வளோ பச்சையாக இருக்குது. நான் வந்ததுலேருந்து இதிலே தான் சமைச்சிட்ருக்கேன். ப்யூராக இருக்கும், ரொம்ப இஷ்டப்பட்டு கருவேப்பிலை சமைச்சிட்ருக்கேன். இது வந்து கரும்பு, சும்மா ஒவ்வொரு இது தான் வச்சோம், ஒவ்வொரு சின்ன துண்டு தான் வச்சோம். ஆனால் 4 இடத்துல வச்சோம் பாருங்க. ஒவ்வொரு தூர்லேயும் 7-8 கரும்புக்கு சைடில் வர சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் வந்து கரும்பு நல்லா செழிப்பாக வரும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி 4 துண்டு வச்சது ஒரு 20 கரும்புக்கு மேலே ஆயிட்டு. தன்னை போல விழுந்து அதுவாக முளைச்ச செடி இது. ஆனால் குச்சி தான் வைப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து இது விதையினால இந்த தடவைக்கு விட்டுருக்கேன். அழகாக வந்திருக்கு பாருங்க. திராட்சை, கருப்பு திராட்சை.